இது வரைக்கும் விடுதலை சிறுத்தைகளே நடத்திய மாநாடுகளில் இந்த மாநாடு அவ்வளோ பெரிய எழுச்சியும் இளைஞர்களுடைய கூட்டமும் அப்படி கட்டுக்கடங்காத இடத்துல நாங்களே எதிர்பார்க்கல. நாங்கள் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு அதிகமான கூட்டம் வந்தது. மிக எழுச்சிகரமாக இருந்தது. அந்த இடத்துல வன்னியரசு அங்கே இருந்தார். மாநாட்டு திடல் வரைக்கும் அந்த சுடரை ஏந்தி வந்தவங்க ஒப்படைப்பாங்க. அப்போ ஒப்படைக்கிற நிகழ்வு தான் அது. இது பிடிச்சி ஏதோ மற்ற இதில் கிடையாது, ஒப்படைச்சாங்க. அதுக்கு முன்னாடி எடுத்த போட்டோ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். எங்களை ஆதரவு கொடுக்க சொன்னாங்க, ஆதரவு கொடுத்தோம். வெளியில இருந்து ஆட்சியில பங்கெடுக்க சொன்னாங்க. அது நிலையான அரசை மக்களுக்கு நம்பகத்தன்மை உருவாக்குறதுக்கு கேட்டாங்க. அது சரி என்று நினைத்தோம். எங்களுடைய அந்த முயற்சி வெற்றி பெற்றது. பாமக கூட திருமாவளவன் பதவியேற்றால் நாங்க ஆதரவு கொடுக்கிறோன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இப்படி ஒரு சூழல் அமைஞ்சது உண்மை, நாடு பார்த்தது. ஆனா எங்களுக்கு அது ஏதோ ஒரு வகையில இந்த பிஜேபியோடு தயவு செய்து சேர்ந்தீங்கன்னா எல்லா வெளி மாநிலத்துல மற்ற மாநிலங்களில் நடக்கிற மாதிரி கட்டாயம் உங்க கட்சி சின்னாபின்னமாகவும் சிதறடிக்கப்படும். உங்களை அழிப்பது மட்டும்தான். எதிரிகளை அவங்க அழிப்பதை விட, எதிரிகளை சின்னாபின்னமாக்குவதை விட தோழமை கட்சிகளைத்தான் பிஜேபி அது சிதைத்திருக்கிறது என்பது எல்லா இந்தியா முழுமைக்கும் பாடம் இருந்தோம். தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைமை நிலைய செயலாளர் நகர்மன்ற உறுப்பினர் இளஞ்சேகோரா அவர்கள் நம்முடன் இருக்கிறார். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. மாநாடு எப்படி போச்சு? மிக எழுச்சிகரமான ஒரு மாநாடு. இது வரைக்கும் விடுதலை சிறுத்தைகளே நடத்திய மாநாடுகளில் இந்த மாநாடு அவ்வளோ பெரிய எழுச்சியும் இளைஞர்களுடைய கூட்டமும் அப்படி கட்டுக்கடங்காத இடத்துல நாங்களே எதிர்பார்க்கல. நாங்கள் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு அதிகமான கூட்டம் வந்தது. மிக எழுச்சிகரமாக இருந்தது. கண்டிப்பா சார். ஆனா இந்த மாநாட்டுல திருமா அவர்கள் சொல்லியிருந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான், இதற்கு முன்னாடி கம்யூனிஸ்ட் ஆதரவு கொடுத்தால் நாங்களும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த முன்னெடுத்தாரு. அதுக்கப்புறம் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கெடுத்துக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி வன்னியரசு அவர்களுக்கு அமைச்சர் பதவியை வழங்கினார். இப்பொழுது தாவேகாவுடன் கூட்டணி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஏன் ஆளும் கட்சி கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சி உங்க மாநாட்டுல கலந்துக்கல? இல்லை, இந்த முறை விடுதலை சிறுத்தைகள் முழுக்க விடுதலை சிறுத்தைகளே நடத்தலாம் அப்படின்ற ஒரு அந்த எண்ணத்துல தான் நாங்கள் யாரையும் அழைக்கல. வெளியிருந்து யாரும் அழைக்காம சில நேரங்கள் எங்களுடைய மாநாடு சிறப்பு அழைப்பாளர்களா வெளியிருந்து அழைப்போம். ஆனா இந்த முறை அப்படி எங்க உயர்நிலை குழுவில் கலந்து ஆலோசனை பண்ணோம். அப்போ தேர்தலுக்கு பிறகு விடுதலை சிறுத்தைகள் கட்சி வீரியத்தோடு இருக்குது, தனித்துவமா இயங்குதுன்னு நாங்க இந்த மக்களுக்கும் இந்த தேசத்துக்கும் சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. அப்போ மற்றவர்களை அழைத்து இதனால் கூட்டம் வந்தது, அதனால் பிரம்மாண்டமா நடந்தது அப்படின்னு யாரும் சொல்லிவிடக்கூடாது. எங்களுடைய கூட்டம் இன்னும் நாளுக்கு நாள் அதிகரிச்சுனே போகுது அப்படின்றத நிரூபிக்க வேண்டிய தேவையும் எங்களுக்கு இருக்கு. அதனால இந்த கூட்டத்தை தனித்துவமா தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டை நடத்தணும்னு நாங்கள் முடிவு பண்ணி அதன் அடிப்படையில் நடத்தணும். இந்த மாநாட்டுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா திருமா அவர்கள் பேசியிருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் எல்லாமே திமுகவோடு கூட்டணி தான். அதாவது நாங்கள் கூட்டணிக்கான ஒரு முடிவை நாங்க இப்ப வரைக்கும் நாங்க யோசிக்கல, நாங்க ஆதரவு கொடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னாரு. ஏன் அந்த இரட்டிப்பான நிலைமை ஃபாலோ பண்றதுக்கான ஒரு ரீசன் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இரட்டிப்பு இல்ல, கூட்டணியின் முடிவானதான கூட்டணின்னு சொல்ல முடியும். இப்போ நேரா அவங்களுடைய தேவை இந்த தேர்தலுக்கு பிறகு எழுந்த சூழல் எல்லாருமே நாட்டு மக்களுக்கு தெரியும். நாங்க கூட்டணி வச்சு அவங்களோட தேர்தலை சந்திக்கல. நாங்க திமுகவோட கூட்டணி வச்சு சந்திச்சோம். சூழல் மாறிச்சு, எல்லா தேர்தல் களம் மாறிச்சு, வெற்றி தோல்விகள் மாறிச்சு. அந்த அடிப்படையில் இங்க இருக்கிற சூழலில் அரசியலமைப்பு சட்டத்தின்படி தாவேக்கு ஆட்சி அமைக்கக்கூடிய நிலை வந்தப்போ அவங்களுக்கு அந்த இடம் குறைவான இடத்தை பூர்த்தி செய்வதற்கு இல்லை அது நிறைவு செய்வதற்கு அவங்க எங்களை முயற்சித்தாங்க. அந்த முயற்சிக்கு அவங்க நீங்க மதசார்பற்ற அணியா இது நாங்க நீடிக்கணும், எனவே மற்றவர்களை அழைப்பதை விட
மதசார்பற்ற அணியை நாங்கள் விரும்புகிறோம், நீங்கள் வரணும்னு கேட்டாங்க. அந்த அடிப்படையில் நாங்கள் கம்யூனிஸ்ட் கட்சி போல வெளியிருந்து ஆதரவு கொடுத்தோம். பிறகு இன்னும் அவங்க அழுத்தம் கொடுத்து இல்லை நீங்கள் வெளியிருந்து ஆதரவு கொடுப்பதை விட நீண்ட நாள் உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற நாங்கள் தயாராக இருக்கிறோம், நீங்கள் வெளியில் இருக்கும்போது அந்த நிலைப்பாடு என்பதை விட எங்களுக்கு நாங்களும் அந்த அதிகாரத்தை பங்கிட்டு உங்களுக்கு தருவதற்கு நாங்கள் விரும்புகிறோம். இந்த கூட்டணியும் பலமான கூட்டணியும் மக்கள் மத்தியில் இருக்கோம், இல்லைன்னா ஏதோ சும்மா எப்போ இருக்கோ எப்போ இல்லைன்ற மாதிரி மக்கள் மீது ஒரு நம்பிக்கை இல்லாமல் போயிடும். எனவே இந்த கூட்டணியை பலமாக வைத்து இந்த ஆட்சியை பலமாக நடத்துவதற்கு நீங்கள் வர வேண்டும் என்று அவங்க சொன்னாங்க. அதில் ஒரு பெருந்தன்மையாக ஆட்சியில் பங்கு எங்களுக்கு மந்திரி சபை வேணாம் அப்படின்னு சொல்லியும் கொடுக்குறேன்னு முன் வரும்போது அதை நாங்கள் தவிர்க்க இயலாது. எங்களுடைய கட்சியோட நிலைப்பாட்டில் கட்சியோட பொறுப்பாளர்களுடைய முடிவில் அதில் ஆட்சியில் பங்கெடுத்தோம். இருந்தாலும் அவர்களை அந்த ஆட்சியை நிலையான நிலைத்தன்மையுடைய ஆட்சியை நடத்துவதற்கு தான் அங்கே போய் பங்கெடுத்துமே தவிர நாங்கள் கூட்டணியாக போய் சேரலை. அதில் சின்ன இடைவெளி இருந்தது. இப்போ கூட்டணி வேணும் அப்படின்னு மறுபடியும் தலைவர்கள் மத்தியில் பேசியிருக்கும் போது அதை நாம் சரி இப்போ இருக்கக்கூடிய சூழலில் இந்த கூட்டணி நிலைத்து நம்ம போகலான்ற அடிப்படையில் அவர் வச்சிருக்காரு. அப்போ இது இரட்டை நிலைப்பாடுலாம் கிடையாது, இது அரசியலில் நுட்பமான ஒரு விஷயம். எங்களை ஆதரவு கொடுக்க சொன்னாங்க, ஆதரவு கொடுத்தோம். வெளியிலிருந்து ஆட்சியில் பங்கெடுக்க சொன்னாங்க, அது நிலையான அரசை மக்களுக்கு நம்பகத்தன்மை உருவாக்குறதுக்கு கேட்டாங்க. அது சரி என்று நினைத்தோம். சாதி வெறி கும்பலையோ அல்ல மதவெறி கும்பலையோ வலிமைப்படுத்தி விட்டு அவர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்து அல்லது அவர்கள் யாரும் அந்த கூட்டணியில் இடம்பெறக்கூடாது என்கிற எங்களுடைய தொலைநோக்கு பார்வையில் அதை தடுப்பதற்காகவும் எங்களுடைய அந்த முயற்சி வெற்றி பெற்றிருக்கு. ஆனா நீங்க சொல்வது போல சரி ஆதரவு நாங்க மக்களுக்கு ஒரு பலத்தை ஏற்படுத்துவதற்காக நீங்க போனோம்னு நீங்க சொல்றீங்க. ஆனா கம்யூனிஸ்ட் அந்த மாதிரி சொல்லவே இல்லையா? இப்போ வரைக்கும் ஆதரவு நிலைப்பாடுல தானே இருக்காங்க. மக்களுக்கு நம்பிக்கை வரல நீங்க சொல்ல வரீங்க. அது ஒரு அகில இந்திய கட்சி. அந்த மாநில விஷயத்துல அகில இந்திய அளவில் தான் அவங்க முடிவு பண்ணணும். ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒவ்வொரு தன்மை அவங்களுக்கு இருக்கும், அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி நடக்க இருக்கும். எனவே இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் அந்த மாநில கமிட்டி இதெல்லாம் முடிவெடுக்கிறதுக்கு பல மாதங்கள் கூட ஆகும். இங்க இருக்கக்கூடிய யதார்த்த சூழ்நிலையில விடுதலை சிறுத்தைகளும் இடதுசாரிகளும் ஒன்றாக கலந்து பேசி நேரடியாகவோ மறைமுகமாகவோ பிஜேபியோ ஆர்எஸ்எஸோ இந்த களத்துக்குள் இந்த இடத்துக்குள் அவங்க தமிழ்நாட்டில் மற்ற மாநிலங்களைப் போல வேறு ஒன்றி விடக்கூடாது என்று தொடர்ந்து நாங்கள் போராடி கொண்டிருக்கக்கூடிய களத்திற்கு வலு சேர்க்கக்கூடிய முடிவு தான் இந்த முடிவு. எனவே அந்த முடிவு நீங்க இடதுசாரி எடுத்த முடிவு வேறாக இருக்கலாம், நாங்க எடுத்த வேறாக இருக்கலாம். இலக்கும் நம்ம லட்சியமும் ஒண்ணு என்பதுதான் நீங்க பார்க்கணும். இன்னைக்கு வன்னி அரசுக்கு அமைச்சர் பதவியை சமூக நீதித்துறையில அவங்க கொடுத்திருக்காங்க. ஆனா அவருடைய செயல்பாடுகள், அதாவது இதற்கு முன்னாடி விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருக்கும் பொழுது இருந்த வன்னி அரசு அவர்களுக்கும் இன்றைக்கு அவர் அமைச்சர் பொறுப்புல இருக்கக்கூடிய வன்னி அரசு அவர்களுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கு. ஆனா அது பாராட்டுக்குரிய விஷயமாக தான் மக்கள் பாக்குறாங்க, நல்ல ஒரு சேவை அப்படின்னு. ஆனா திருமா அவர்களுக்கும் வன்னியரசு அவர்களுக்கும் ஒரு இடைவெளி அதிகரித்திருப்பதாக ஒரு ஜூவில ஒரு கட்டுரை கூட வெளியிட்டு இருந்தாங்க. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அது ஜூவியோட விருப்பமா இருக்கலாம். எங்களுக்கு எங்களுடைய கண்ணாடியில அது போல வித்தியாசம் எதுவும் தெரியல. அவங்க தனியா ஏதாவது ஒரு கண்ணாடி வாங்கி ஒரு சனாதன கண்ணாடியில பார்க்கும்போது அப்படி தெரியும். எங்களுடைய சனாதன கண்ணாடி அப்படின்னா நேற்றைய தினம் தேசிய எழுச்சி மாநாடு நடந்துச்சு இல்லையா? அந்த தேசிய எழுச்சி மாநாடுல திருமா அவர்கள் ஆகஸ்ட் 17 அவருடைய பிறந்த நாள் விழாவில் அவர் தீப்பந்தம் ஏற்றி கொண்டு வரும் பொழுது பிடித்து கொண்டு வரும் பொழுது அந்த நிலையில வன்னியரசு அவர்கள் கையை பிடித்தார். அப்பொழுது அதை தள்ளிவிட்டு மறுப்பு தெரிவித்த திருமா அவர்கள் அந்த வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு. நீங்க பாத்தீங்களா இல்லையா? அதுதான் வைரல் ஆகும். அது ஆக்சுவலா என்னன்னா இல்ல அதை யாரையும் மறக்க முடியாது இல்லையா? அங்க வன்னியரசு அந்த தீப்பந்தத்தை ஏற்று வரல. அது ஆக்சுவலா அமைச்சர் வன்னியரசு அதை கொண்டு வரல. இங்க வழக்கறிஞர் சமத்துவ வழக்கறிஞர் அணி 3 நாட்களுக்கு முன்பாக இப்ப நாங்க இங்க இருந்து தான் நாங்க தான் ஆரம்பிச்சோம். அது நான் பார்த்துட்டேன். அதை பார்த்துட்டோம்னா இங்க அம்பேத்கர் திடல்ல 3 நாட்களுக்கு முன்பாக சமத்துவ வழக்கறிஞர் அணியின் சார்பாக இங்கிருந்து ஒரு அந்த ஒரு சுடரை இங்க தொடங்கி தொடர் ஓட்டமாக அங்க நம்ம மாநாட்டு பந்தலுக்கு கொண்டு வந்தாங்க. அந்த இடத்துல வன்னியரசு அங்க இருந்தாரு. தலைவர்கிட்ட ஒப்படைக்கிறது தான் அதனுடைய அந்த மாநாட்டு அந்த பந்தலுக்கு கொண்டு வந்து அம்பேத்கர் திடல்ல இருந்து மாநாட்டு திடல் வரைக்கும் அந்த சுடரை ஏந்தி வந்தவங்க ஒப்படைப்பாங்க. அப்ப ஒப்படைக்கிற நிகழ்வு தான் அது. இது பிடிச்சி ஏதோ மற்ற எதுவும் கிடையாது. ஒப்படைச்சாங்க,
அதுக்கு முன்னாடி எடுத்த போட்டோ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அதுக்கு முன்னாடி அந்த 3 பேரும் பிடிச்சுன்னு இருக்கிற போட்டோ இருக்கு. ஒப்படைச்சிட்ட பிறகு அந்த ஏன்னா ஒப்படைச்சதை வந்து சொல்லணும்ல, 3 பேருமே பிடிச்சிருக்க முடியாது இல்ல. இது அமைச்சர் சம்பந்தப்பட்டதோ இல்ல இது நம்ம அணி சம்பந்தப்பட்டதோ இல்ல, அப்படி நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. அம்பேத்கர் திடல்ல இருந்து அந்த சுடரை கொண்டு வந்து மாநாட்டு திடல்ல தலைவர்கிட்ட ஒப்படைக்கணும். அதை ஒப்படைக்கிறதுக்காக முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஊடகத்துக்கு வந்து ஒப்படைச்சிட்டாங்கன்ற சொல்ற செய்தியை மறந்து நம்முடைய தோழர்கள் ஆர்வத்துல பிடிச்சிருக்காங்க. இவ்வளவு எக்ஸ்பிளனேஷன் வந்து அந்த இடத்துல தேவையில்லை. ஏன்னா பார்க்கிறவர்களுக்கு ஒரு கட்சியினுடைய தலைவர் தன்னுடைய எம்எல்ஏ இன்றைக்கு அமைச்சராக இருக்கிறவர் அவர்தான் மேலேற்றி விட்டார், அதை யாரும் மறுக்க மாட்டாங்க. ஆனா அந்த இடத்துல வந்து ஒரு பப்ளிக் அவருடைய கையை தட்டி விடுறது அப்படிங்கும் பொழுது பாத்தீங்கன்னா அமைச்சர் ஆனது திருமாவுக்கே பிடிக்கலையோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுதான் சிக்கலுக்குரிய உங்களுடைய தேவையும் உங்களுடைய விருப்பமாகவும் இருக்கு. தலைவர் அவர் விரும்பி தனக்கு கிடைத்த மந்திரி பதவியை தன்னுடைய தம்பிக்கு கொடுத்து அழகு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தலைவர், எந்த மேடையில் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று தெரிந்த தலைவர் அவர் செய்கிறார். இத தட்டி விட்டார் என்பது நீங்க தான் பாக்குறீங்க. அதை சரியாக இந்த இடத்துல என்ன செய்யணும்ன்றது அவர் செஞ்சிருக்கிறாரு. ஒட்டுமொத்த விடுதலை சிறுத்தைகளுக்கும் இது தவறாக தெரியவில்லை, வன்னி அரசுக்கு தவறாக தெரியவில்லை, எங்களுடைய அணியோட செயலாளருக்கு தவறாக தெரியவில்லை. அவர் அமைச்சராக இருந்தாலும் அந்த மேடையில் கட்சியின் துணை பொதுச் செயலராக அவர் கலந்து கொண்டு அவர் மாண்புமிகு அமைச்சராகவும் அதை சிறப்பு செய்திருக்கிறார். அதை நீங்க வந்து இதையும் அதையும் முடிச்சு போட்டு அதை நீங்க ஒப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. இது யாருக்கும் எங்கள் கண்ணை உறுத்தவில்லை. எப்படியாவது இதை ஏதாவது சொல்லி இட்டு கட்டி அதை ஏதாவது வந்து குற்றம் இழைக்கலாமா குற்றம் சொல்லலாமான்னு விரும்பக்கூடியவர்களுக்கு இது வந்து தேவையா இருக்கு. அவங்களுக்கு விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் தயாராக இல்லை. அவங்க விருப்பப்படி கேள்வி கேட்கட்டும், எங்கள் விருப்பப்படி எங்கள் பயணம் தொடரும். நீங்க சொன்னது போல ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் வந்து திமுகவோடு இப்போ வரைக்குமே வந்து நட்புறவோடு தான் இருக்கிறார். கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். ஏன்னா அவர் வந்து திமுகவோடு இருக்கும் பொழுது விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு நல்ல ஒரு மரியாதை இருந்தது. இந்த ஆட்சியை பார்க்கும் பொழுது அந்த மரியாதை வந்து கிடைக்குமா என்பதே எங்களுக்கு தெரியல அப்படின்னு இப்போ வரைக்குமே வந்து திமுகவோடு நல்ல நட்புறவோடு தானே இருக்கிறார் ஆளூர் ஷானவாஸ். இதை எப்படி வந்து விசிக அனுமதிக்குது? இல்ல இப்ப விடுதலை சிறுத்தைகள் நட்புறவா தான் இருக்கு, திமுகவோடு மட்டும் இல்ல அப்படின்னு நீங்க தான் சார் வந்து ரொம்ப நாளா சொல்றீங்க. ஆனா திமுக அப்படி சொல்லவே இல்லையே. யார் சொல்லல? என்ன சொன்னாங்க? எதிர என்ன சொன்னாங்க? அந்த தலைமையும் இப்ப தனிநபர்கள் பேசக்கூடிய விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே நாங்க பதில் சொல்ல முடியாது. எங்க தலைவரோ இல்ல நாங்களோ திமுகவோட நட்புறவோடு இருக்கிறோம். தேர்தல் கூட்டணி உறவுல இருக்கமா? இப்ப கூட்டணின்னு சொன்னதுக்கு அப்புறமும் நட்புறவு எப்பவுமே இருப்போம் நாங்க. அதாவது கொள்கையில வந்து ஒன்னா இருக்கக்கூடிய கொள்கையில இருக்கிறவங்க தேர்தல் களத்துல வெவ்வேறு இடங்கள்ல கூட போட்டியிட வேண்டிய தேவை இருக்கும். அப்ப தேர்தல் களம் என்பது வேறு, கொள்கை உறவு என்பது வேறு, எங்களுடைய நட்புறவு என்பது வேறு. நாங்க எங்க தலைவர் வந்து எங்களுடைய நாகரிக அரசியலில் சனாதனத்தை அரசியலாக கொண்டவர்களோடு கூட நாங்க நட்புறவோடு இருப்போம். கொள்கை களம் என்பது வேறு. கொள்கை களத்துல எதிராக நிற்கிற இடத்துல எதிராக நிற்போம். நாகரிகமான அரசியல் களத்துல நட்புறவோடு இருக்கக்கூடிய இடத்துல நட்புறவோடு இருப்போம். நம்முடைய பொன் ராதாகிருஷ்ணா இருக்கட்டும் அல்லது அக்கா தமிழிசையா இருக்கட்டும், அவர்களோடு நட்புறவு பேணுவதில் எங்களை விட சிறப்பானவர்கள் யாரும் இல்லை. அப்படி இருக்கும்போது நாங்கள் நட்புறவை பேணுவதில் சிறப்பானவர்கள். அந்த வகையில் வந்து ஆளூர் ஷானவாஸ் வந்து அங்கே நட்புறவோடு இருப்பார். தேர்தல் களம் வேற, நட்புறவு களம் என்பது வேறு. கண்டிப்பா சார். ஆனா நீங்க சொன்னது போல இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல திருமா அவர்கள் நேற்றைய தினம் அந்த எழுச்சி மாநாட்டில் பேசின ஒரு விஷயம், இன்றைக்கு ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய தாவேகாவோட கூட்டணி ஆதரவு அப்படின்னு சொன்ன அவர் வந்து அடுத்தது ஆளும் கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் வரும் அப்படின்னு சொன்னார் இல்லையா? ஆளும் கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் அப்படின்னு சொன்னது வந்து யாரோட கூட்டணி அமைத்த ஆளும் கட்சி இல்ல வந்து தனித்துவமான ஒரு ஆளும் கட்சியா? ஏன்னா இருக்கிறதே 2 எம்எல்ஏ தானே. இல்ல இப்ப அடுத்ததுன்னா நாளைக்கு நாளன்னைக்கு இல்ல, நான் இது அடுத்ததுங்கிறது சொல்லல, நான் அந்த வார்த்தையை சொல்லியிருக்கேன். விடுதலை சிறுத்தைகள் கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவோம், கொள்கை வெல்ல கடமாடுவோம் என்பது நீண்டகால கோரிக்கை, எங்களுடைய தலைவருடைய முழக்கம். அது விடுதலை சிறுத்தைகளுடைய முழக்கம். ஒரு நாள் கோட்டையில் கொடியேற்றுவோம் அப்படின்றது வந்து ஏதோ எங்க தலைவர் கொடியேற்றான்னு கிடையாது. இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த நாட்டை ஆள வேண்டும், ஏன் தமிழ்நாட்டை இந்தியாவே ஆள வேண்டும் என்பது கூட எங்களுடைய லட்சியமா இருக்கும். அது விடுதலை சிறுத்தைகள்ல வந்து இன்னைக்கு 2 எம்எல்ஏவா இருக்கலாம், 25 வருஷத்துக்கு முன்னாடி 2 எம்எல்ஏவா இல்ல.
2000 வருஷத்துக்கே நாங்க வந்து எங்களுடைய மனிதர்களாக மதிக்கப்படாத ஒரு நிலை இருந்தது இல்ல. இன்னைக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் வந்த பிறகு, அரசியலமைப்பு சட்டம் எங்களுக்கு கிடைத்த பிறகு, அந்த ஆயுதத்தை பயன்படுத்தி எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் வந்த பிறகு அவருடைய களமும் கருத்தியலும் எங்களை எழுச்சி பெற வைத்து எங்களையும் நாடாள முடியும், எங்களையும் அந்த கோட்டைக்கு போக முடியும் என்ற நம்பிக்கையை உருவாக்கிய பிறகு எங்களை அணிதிரட்டி அமைப்பாக்கி எங்களுடைய உரிமைகளை மீட்டெடுக்கக்கூடிய களத்தில், எங்களுடைய விடுதலை தரக்கூடிய களத்தில் அவர் இன்னும் இன்னும் எங்களை கொண்டு செல்வதற்கான ஒரு மிகப்பெரிய முழக்கம் இல்லது. இன்னைக்கு நாங்க பண்ணணும் சொல்லி இன்னைக்கு இந்த கூட்டணியில இருக்கிறோம். நாளை என்ன நடக்கும் என்பதை வரலாறு தான், காலம்தான் முடிவு செய்யும். அந்த வரலாறும் காலமும் கட்டாயம் எங்களுக்கு உண்டு என்கிற நம்பிக்கையோடு தான் ஒவ்வொரு கட்சிக்கும் அந்த ஒரு நம்பிக்கை இருக்கும். ஆனா இன்னைக்கு திரும்ப சொல்லியிருந்தார் இல்லையா, திமுகவும் அதிமுகவும் இணைந்து ஆட்சி அமைக்க திட்டம் தீட்டியது அப்படின்னு சொல்லி அவர் வெளிப்படையாக சொல்லியிருந்தார். அப்புறம் எங்கிட்டையும் வந்து கேட்டாங்க, எனக்கு அதுல விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி நாங்க சொன்னோம், அதனாலதான் தாவேகா ஆட்சி அமைக்க நாங்க ஆதரவு உறுதுணை கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னைக்கு தாவேகாவை கட்சியிலிருந்து, அதாவது அரியணையிலிருந்து கீழே இறக்குவதற்காக திமுக வேலை செய்து கொண்டிருப்பதாக வந்து செய்திகள் உலா வருகிறது. அதையே தான் வந்து அதிமுகவும் நினைப்பதாக வந்து நிறைய பத்திரிகையாளர்கள் வந்து சொல்றாங்க. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? தாவேகாவினுடைய ஆட்சி நிலையானதாக இருக்குமா? அதாவது நம்முடைய மேனாள் முதலமைச்சர் அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தேர்தலுக்கு பிறகு அவரை அறிவிச்சார், நாங்க எதிர்கட்சியாக தொடர்கிறோம், ஆளுங்கட்சியாக தாவேகா தொடரும், எங்களால் 6 மாதத்துக்கு எந்த தொல்லையும் கொடுக்க மாட்டோம், கொள்கை அடிப்படையில் அந்த சிக்கல்களை எதிர்ப்போம். அது ஒரு அரசியல் கட்சியோட நிலைப்பாடு. இது நடந்தது. எனவே வந்து 2 பேருமே சேர்ந்து ஆட்சி அமைக்க வந்தாங்களா இல்லையான்றதெல்லாம் நான் தலைவர் சொன்னது வந்து ஊடகத்தின் வாயிலாவோ மற்றவங்க வாயிலாவோ திருமாவளவனையே வந்து நீங்க வந்து முதலமைச்சர் ஆக்கணும்ன்ற நாங்க முயற்சி பண்ணணும் வந்து எல்லாருமே பொது வெளியில சொல்லக்கூடிய அவர் சொல்ல திருமா அவர்களாகவே வந்து சொன்னது அதுதான். எல்லாருமே மட்டும் சொல்லல இல்லங்க, பொது வெளியிலும் இல்ல, நாங்க மட்டும் சொல்லல, உலகமே சொன்னுச்சு. திமுக அதிமுக கேட்பாங்கல்ல, நீங்க அந்த முயற்சி எடுக்கக்கூடாது, இது போல அவங்க சொல்றாங்களே, அது உண்மையானா அதிகாரப்பூர்வமா பேச்சுவார்த்தை நடத்தி அது நடந்தா தானே அதிகாரப்பூர்வமானது. இப்ப அங்க திமுக இருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வமாக பேசாமையே வந்து திருமா அவர்கள் பத்திரிகையாளர்கள் கிட்ட சொல்லிட்டாங்க. இல்ல, அதிகாரப்பூர்வமா பேசணும் இல்ல, இப்ப திமுக இருக்க 2ஆம் கட்ட தலைவர்கள் இது அதிகாரப்பூர்வமான பேச்சு அவசியம் இல்ல. இப்ப நீங்க அதிகாரப்பூர்வமான பேச்சு என்பது வேறு, நீங்க அதுக்காக முக்கிய தலைவர்கள் பேசுவது என்பது வேறு. முக்கியமான தலைவர்கள் பேசுவது, கட்சியினுடைய தலைவர் பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசுவது வேறு அப்படிங்கிறது இல்ல. முக்கியம் இல்ல, நீங்க அது வித்தியாசம் இருக்கு. முக்கியமான தலைவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வது என்பது வேறு. நீங்க வரலாம், இந்த முயற்சி எடுக்கலாம். அதுக்கு வந்து இந்த தமிழ்நாடு வந்து அதுக்கான பக்குவப்படல. இது பெரியார் மண்ணா இருந்தாலும் இங்க இருக்கக்கூடிய மனோநிலை, அரசியல் சூழல், சமூக சூழல் அதுக்கு பொருத்தமா இல்லைன்னு எங்க தலைவர் சொன்னதா அவரே பதிவு பண்ணியிருக்கிறார். அதனால எப்ப எங்களுக்கு மக்கள் எங்களுக்கான வாய்ப்பு கொடுப்பாங்களோ அப்ப நாங்க வரோம். இப்போ வந்து எங்களுக்கான வாய்ப்பு வந்து இப்ப அவங்க ஆதரவு கொடுக்குற நிலையில இருக்கு, ஆதரவு கொடுத்தோம்னு அவரு சொல்லியிருக்கிறாரு. எனவே இப்ப நீங்க சொல்ற மாதிரி அவங்க அங்கீகரிக்கப்பட்ட பேச்சுவார்த்தை என்பது வேறு, அதே 2ஆம் கட்ட தலைவர்கள் பேசுவது என்பது வேறு. 2ஆம் கட்ட தலைவர்கள் பேசுறதே இருக்கட்டும் சார், அதிமுக பேசுது, திமுக பேசுது, அவங்க 2 பேரும் சேர்ந்து கூட பேசுறாங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா உங்களுடைய தலைவரே பத்திரிகையாளர்களை சந்தித்து என்னிடமும் கேட்டார்கள், திருமாவளவன் என்ன தப்பு? அதுதானே சார் நான் கேக்குறேன். 2ஆம் கட்ட தலைவர்கள் பேசுறாங்க, 2ஆம் கட்ட தலைவர்கள் இல்ல, 2ஆம் கட்ட தலைவர்கள் பொறுப்பு இல்ல. ஆனா உங்க தலைவரே அது வந்து பத்திரிகையாளர் என்ன தப்பு மறுக்கல, அவங்க பேசலன்னு மறுக்கல. ஒரு விஷயம் என்னன்னா, உங்க விருப்பப்படியே நான் சொல்றேன், அப்படியே அவங்க கேட்டு இருந்தாலும் இல்ல அப்படியே அந்த தலைவர் வந்து மறுத்து இருந்தாலும் அந்த வாசல் வரைக்கும் வந்த பதவியை வேண்டாம் என்று சொன்ன பெருமையை நீங்க பேசுவீங்களா, ஏன் கேட்பீங்களா? அந்த வாய்ப்பு சரியான வாய்ப்பு, புறவாசல் வரக்கூடிய வாய்ப்பு சரியானது இல்ல. ஒரு முறையான ஒரு ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ள எங்களுக்கு ஒரு முறையான ஒரு வாய்ப்பா இருந்தா சிறப்பா இருக்கும். எங்களுக்கு எவ்வளவு எண்ணிக்கை என்பதல்ல, அது இன்னும் கொஞ்சம் ஒரு இன்னும் நிறைவான மன நிறைவான அது வாய்ப்பா இல்ல, அது எல்லாருக்குமான ஒரு பக்குவமான வாய்ப்பா இல்ல, அதனால வேணான்னு கூட புறக்கணிச்சத ஏதாவது ஒரு வகையில எப்படியாவது எனக்கு பதவி வந்தா ஏத்துக்கிறேன்னு சொல்லாம இவ்வளவு பெருந்தன்மையான தலைவர் எந்த வாய்ப்பு வந்தாலும் அதை முறையா வேணும்னு சொல்லிட்டு அவர் வந்து தவிர்த்திருக்கிறார் என்பதை நீங்க பெருமையா பேசாம நீங்க ஏன் வேற வழியில வேற குதர்க்கமா ஏன் கேள்வி கேட்டிருக்கீங்க? நாங்க சொன்னோம், நாங்களும் அப்படி யாரும் கேட்கலன்னு வந்து யாரும் சொல்லல.
பாமக கூட வந்து திருமாவளவன் வந்து பதவியேற்றால் நாங்க வந்து ஆதரவு கொடுக்குறோன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இப்படி ஒரு சூழல் அமைஞ்சது உண்மை, நாடு பார்த்தது. ஆனா எங்களுக்கு அது ஏதோ ஒரு வகையில அது பொருத்தமாவோ சரியான நேரமாவோ இல்லாதனால எங்க தலைவர் பதவி மீது பவிசு மீது ஆசைப்படாமல் இருக்கிறேன் என்பதை நிலைநாட்டக்கூடிய ஒரு சரியான தருணமா அது இருந்ததை ஏன் பாராட்ட மனம் இல்லாம இப்படி கேட்டாங்க, இப்படி சொன்னாங்க, 2ஆம் கட்ட தலைவர் 3ஆம் கட்ட தலைவர். நீங்க தான் சார் சொன்னீங்க, நான் சொல்லவே இல்லையே. நான் 2ஆம் கட்ட தலைவர்கள் கூட பேசினார்கள் என்பது வந்து நான் தவறா சொல்லல. அப்படி பேசுவது ஏன் அப்படி பேசினாங்கன்னு நீங்க கேட்கறதுக்கு சொல்றேன். நேரடியா பேசினாலும் தவறு இல்லை, வேண்டாம் என்று சொல்வதை பெருமையா பேசுங்க. இன்னைக்கு அதிமுக வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்பி உதயகுமார் ஒரு விஷயத்த வந்து பேசி இருக்கிறாரு. முக்கியமாக பாத்தீங்க அப்படின்னா அதிமுகவை அழிக்க நினைத்தால் உண்மையான அதிமுக விசுவாசிகள் தற்கொலை செய்து கொள்வார்கள், அப்படி இல்லை என்றால் நீங்கள் கொலை செய்யப்படுவீர்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தற்கொலை படை கொலை மிரட்டலை வந்து அவர் விடுத்து பேசியிருக்கிறார். இதை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? தெரியல, நாங்க 10 வருஷமா சொல்லுங்கிறோம். நீங்க பாவம் அதிமுக வந்து பாதிக்க கூடாது. எப்ப பிஜேபியோட கூட்டணி வச்சீங்களோ உங்க கட்சியை கொஞ்சம் கொஞ்சமா செல்வரிக்கிறது அரிச்சிடுவாங்க, நீங்க பாதுகாத்துங்க. நாங்க ஏற்கனவே வந்து திமுகவோட கூட்டணி வைத்து மிக வலிமையான கூட்டணியில் இருக்கும்போது கூட பிஜேபி எதிர்க்கக்கூடிய அந்த களத்துல இந்த பிஜேபியோடு தயவு செய்து சேர்ந்தீங்கன்னா எல்லா வெளி மாநிலத்துல மற்ற மாநிலங்களில் நடக்கிற மாதிரி கட்டாயம் வந்து உங்க கட்சி சின்னாபின்னமாகும், சிதறடிக்கப்படும். உங்களை அழிப்பது மட்டும்தான். எதிரிகளை அவங்க வந்து அழிப்பதை விட, எதிரிகளை வந்து சின்னாபின்னமாக்குவதை விட தோழமை கட்சிகளைத்தான் பிஜேபி வந்து அது சிதைத்திருக்கிறது என்பது எல்லா இந்தியா முழுமைக்கும் பாடம் இருந்தோம். பல முறை எங்க தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு அறிவுரையாக சொல்லாமல் நட்பாக ஆலோசனை சொல்லியும் அவங்க கேட்கல. இப்பதான் கொஞ்சம் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால அவங்க எடுத்த முடிவு கடந்த காலத்தில் பிஜேபியோட அவங்க கூட்டணி வைத்தது காரணத்துக்காகத்தான் இதெல்லாம் நடந்துன்னு இருக்கு. இப்பவும் சொல்றோம், இருக்கிற கட்சியை காப்பாத்திக்கணும்னு சொன்னா பிஜேபி RSS ஓட அவங்க தயவு செய்து வந்து கொஞ்சம் மாத்திக்கணும், வேற ஒண்ணும் இல்லை. சரி, இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் பாத்தீங்க அப்படின்னா சனாதனம் இப்ப நீங்க பேசின வரைக்குமே பாத்தீங்கன்னா சனாதனம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து நீங்க பேசுனீங்க. ஆனா இந்த சனாதனம் அப்படிங்கக்கூடிய இதுல வந்து இப்போ RSS பிஜேபி அப்படிங்கறதான் ஒரு முத்திரை குத்திட்டாங்க. ஆனா இருந்தாலுமே உங்களுடைய தலைவர் கோவில்களில் இருக்கக்கூடிய சிற்பங்களே ஆபாசமான சிற்பங்கள்னு சொன்ன ஒரு தலைவர் அப்புறம் ஏன் திருப்பதிக்கு போகணும், ஏன் கோவில்களுக்கு போகணும், கோவில்களுக்கு போய் ஏன் வந்து அந்த பொன்னாடையை வந்து போர்த்தி கொள்ளணும்? அதாவது சனாதனத்தை எதிர்ப்பது என்பது பாகுபாடை எதிர்ப்பதற்கு தான் நாங்கள் சனாதனத்தை எதிர்க்கிறோம். கோயில் நுழைவு போராட்டம் அல்லது கடவுளை வணங்குகிற போராட்டம் என்பது வந்து தனி மனித உரிமை. அது அந்த நம்பிக்கையில எங்களுக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், நாங்க வந்து பெரியாரிஸ்டா இருக்கலாம். ஆனா எங்களுடைய மக்கள் கோயில்ல நுழையக்கூடாது என்று சொன்னால் அந்த நுழையணும்னு வந்து போராடுற நிலை என்பது அது ஒரு ஜனநாயக உரிமை. அதை தடுக்கிற உரிமை யாருக்கும் இங்க இல்ல. நீங்க ரெண்டுத்துக்கும் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். உங்களுடைய மக்களை யார் வந்து கோயிலுக்கு போக கூடாதுன்னு தடுக்கிறாங்க? இங்க யாருமே தடுக்கல. ஆனா திருமா அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய முக்கியமான விஷயம், கோவில்களில் இருக்கக்கூடிய அனைத்து சிற்பங்களும் ஆபாசமான சிற்பங்கள். அவர் வந்து தமிழ்நாட்டுல இல்லைன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாள் தமிழ்நாட்டுல இல்லையா, ரொம்ப நாள் இங்க இப்பதான் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கோயில்ல நுழையக்கூடாதுன்னு சொல்லிட்டு பெரிய போராட்டம் இதெல்லாம் வந்து பழைய கால பிரச்சனைகள். ஆனா சனாதனம் அப்படிங்கறது அப்படிங்கக்கூடிய அந்த வாக்கியம் எதுல இருந்து வந்ததுங்கிறதுக்கு வந்து இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜோகோவினுடைய நிறுவன தலைவர் கூட ஒரு விஷயம் போட்டிருந்தாரு, திருக்குறளில் இருந்துதான் சனாதனம் என்கிற வார்த்தையே வந்தது அப்படிங்கிறதுக்கு வந்து அவர் வந்து ப்ரூஃபோட எடுத்து வெளியிட்டு இருந்தாரு. திருக்குறளை மதிக்கக்கூடிய தலைவர் தானே உங்க தலைவர். அம்பேத்கரும் வந்து அதை தானே வந்து சொல்கிறார், அதை மதிக்கிறார் இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல வந்து கோவில்களில் இருக்கிற சிற்பங்கள் எல்லாம் வந்து ஆபாசமான சிற்பங்கள்னா அப்படியே கோவிலுக்கு போறீங்க? திரிபுவாதங்களை பண்ணுவதற்காகவே பிஜேபி RSS வந்து இருக்கு. ஸோ அதை நீங்க வந்து அந்த கட்சிகளுடைய அவங்களுடைய நம்பிக்கை பெற்றோல் அவர்களுடைய ஆதரவோடு நடத்துகின்ற இந்த தொலைக்காட்சியில நீங்க வந்து வேறு மாதிரி கேள்வி கேட்பீங்கன்னு நான் ஒன்று இப்ப எதிர்பார்க்க முடியாது. ஆனா வரலாற்றை திரிபுவாதம் செய்து இந்த நாட்டில் கைபர் போலன் கணவாய் வழியாக ஆரியர்கள் வரல, திராவிடர்கள் வந்தாங்க, ஆரியர்கள் இந்த நாட்டின் பூர்வக்குடி மக்கள் அப்படின்னு வந்து
பதிவு செய்யக்கூடிய நிலை இங்க இருக்கும்போது, இப்ப நீங்க சொல்றீங்களே வடபாதையிலிருந்து கோயில்ல நுழைய முடியலன்னு வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இன்னைக்கும் நடக்குது. பல கோயில்கள்ல வந்து இன்னைக்கும் நடக்குது. இப்ப எல்லாருமே கோயிலுக்கு போறாங்களே. கோயில்ல போலாம், கோயில்ல வந்து போலாம்னா இங்க தெருவில் நின்று போற ராஜராஜ சோழனே தெருவில் நிக்க வேண்டிய சூழல் இந்த நாட்டுல இன்னுமே இருக்கு. சிலை வச்சாலும் தெருவில் தான் உள்ள வைக்க முடியாது. அது வந்து வேற. இப்ப எல்லாருமே கோயிலுக்கு போறாங்கன்னா கோயிலுக்கு வந்து போயிட்டு 5 மணிக்கு, அது நீங்க சொல்றது வேற. எல்லாருமே எல்லா கோயிலுக்கும் போயிட முடியாது. இப்ப திருப்பதிக்கு போயிட்டு வரலாம், யார் வேணா போலாம். ஆனா சில கோயில்கள்ல வந்து போக முடியாது. அது இந்து கோயில்கள் என்று முத்திரையிடப்பட்டு நானும் இந்து நீங்களும் இந்துன்னு சொன்னா அந்த கோயில்களுக்கு, சில கோயில்களுக்கு போக முடியாத ஒரு பாகுபாடு இருக்கு. இப்ப இன்னைக்கு வந்து நீங்க வந்து இப்ப நீங்க ஊடகத்துல இருக்கிறதுனால நீங்களும் நானும் சமமா உட்கார்ந்து பேசக்கூடிய சூழல் இருக்கிறதுனாலே சனாதனம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இன்னமும் மேலாதிக்க சமூகத்துல வந்து பார்ப்பன வகுப்பை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, அவங்க வந்து விதவையான வெள்ளப்புடவை தான் கட்டணும், வீட்டுக்கு மூலையில தான் உட்காரணும், இங்க வந்து எதிர்க்க உட்காரக்கூடாதுன்ற நிலைமை இன்னைக்கும் பெண் அடிமைத்தனம் இருக்கு. அதுதான் சனாதனம் என்றோம். சனாதனம் என்றது வந்து ஆணும் பெண்ணும் சமம்னு சொல்றது வந்து ஜனநாயகம் சொல்றோம். அது இல்லைன்னு சொன்னா சனாதனம் சொல்றோம். உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, எல்லாம் மனித சாதின்னு சொல்றோம். அது இல்ல இருக்குது, அது வந்து சொல்றது வந்து சனாதனம். அப்போ இந்த ஆணும் பெண்ணும் சமம் இல்லைன்னு சொல்ற ஒரு விஷயம் இப்ப இருக்கு. கோயிலுக்குள்ள நுழையக்கூடாது, தாழ்த்தப்பட்டவர்கள் நுழையவே கூடாது என்கின்ற நிலை இன்னைக்கும் பல இடங்கள்ல இருக்கு. அதுதான் பிரச்சனையாவே இருக்கு. நீங்க உங்க கேமராவை எடுத்துக்கின்னு எல்லாம் ஒரு நான் சொல்ற இடத்துல ஒரு 10 இடத்துல போயிட்டு வாங்க, நான் உங்களுக்கு எங்கெங்க வேணும்னு நான் சொல்லி கொடுக்குறேன். அங்க போயிட்டு சனாதனம் இருக்கா இல்ல பாகுபாடு இருக்கா, கோயிலுக்குள்ள எல்லாரும் நுழைய முடியுமா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு அந்த சனாதனத்தை பத்தியோட வீரியம் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும்.